அதே போல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குடியிருந்த கோயில் காலத்து படம் தான், நாளை நமதே மாதிரியான படம் தான் இது அப்படிங்கிறதையும் படம் பார்க்கும்போது எனக்கு தோணிக்கிட்டே இருந்த விஷயமா தான் இருந்தது. கதையில ஒரு பெரிய பெரிய புதுமைகள் இல்லாட்டினாலும் கதை சொல்லுகிற விதத்துல பல புதுமைகளை செஞ்சுட்டு இருந்தார் வெங்கட் பிரபுங்கிறதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்துல குடியிருந்த கோயில்ல எப்படி அப்பாவை எஸ் வி ராமதாஸை சுட்டுவிட்டு ஒரு மகனை அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் அந்த மகனை வில்லன் நம்பியார் வந்து வளர்த்து ஆளாக்குகிறாரோ, எப்படி அவனை வைத்துக்கொண்டு அந்த எம்ஜிஆரை வைத்துக்கொண்டு கெட்ட கெட்ட செயல்கள் எல்லாம் செய்கிறாரோ, அதே போல இந்த படத்துல விஜயோட பையனான விஜயை தூக்கிட்டு போய் அந்த மோகன் வந்து வச்சுக்கிட்டு வில்லன் கூடாரத்துல முக்கியமான பொறுப்புல வச்சு வளர்க்கிறதும், அப்பாவே அப்பா தாண்டா இதுக்கெல்லாம் காரணம், நம்ம குடும்பம் இதானதுக்கு காரணம், நீ ஏன் பையன் இல்லடா, நீ அவனோட பையன் தாண்டா, இப்ப நான் சுட்டுட்டு சாவறேன் அப்படின்னு